வணக்கம். இன்றைய செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் மருத்துவர் ஐயாவின் ஆணையேற்று 10.5% வன்னியர் குல சத்திரியர் மக்களுக்கு வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பூண்டி பா மோகன் அவருடைய எழுச்சி உரை இதில் காணலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி கம்பெனி அரசை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற 10.5 இடஒதுக்கீடை மீண்டும் வழங்க வேண்டும் என்று திரளாக கூடியிருக்கின்ற வன்னிய பெருமக்களே, அனைத்து சமுதாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் போராடுறது இந்த அதிமுகவில் இருக்கிற காக்கா வன்னிய, திமுகவில் இருக்கிற காக்கா வன்னிய, இந்த அரசு ஊழியரில் இருக்கிற காக்கா வன்னிய எல்லாருக்கும் சேர்த்து தான் போராடுறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயத்துக்கும் முஸ்லீம்களுக்கு 3% இடஒதுக்கீடை பெற்று தந்தது மருத்துவர் ஐயா தான். அதுவும் உள்ஒதுக்கீடு தான். அதே போல அருந்தியர்களுக்கு 2.5% உள்ஒதுக்கீடு பெற்று தந்ததும் மருத்துவர் ஐயா தான். இதெல்லாம் உள்ஒதுக்கீடுல இருந்து தான், தனியாக இருக்கல, ஏற்கனவே இருந்ததில் பிரித்து தான் தனித்தனியாக கொடுத்தாங்க. அதே போல தான் பிரித்து இப்போவும் கொடுத்தாங்க. என்ன 108 ஜாதி. அந்த கருணாநிதி கடைசி வரைக்கும் போராடி அந்த இசைவேளரை சேர்க்கும் போது ஐயா சொன்னார், நீ எதுக்கோ புள்ளி வச்சு தான் இதை சேர்க்கிற அப்படின்னு. அதை அவன் உள்ள வந்து பயன்படுத்திட்டான். அங்கேருந்து தள்ளி விட்றான் மதுரைக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எதனா கிட்டுக்கிறாங்க, ஐயா பேசி கேட்டு தீர்ப்பு இப்படி கொடுத்துட்டு போகிறாங்கன்னு மதுரைக்கு மாற்றி மாவட்ட செயலாளர் கூட சொன்னார். அவங்க மச்சான கம்பெனி, அது ஒரு முத்துவேல் கருணாநிதியினுடைய கம்பெனி. சும்மா சொல்லிங்கிறான் திராவிட அரசு. ஏன் தெரியுமா? இருக்கிற சமுதாயத்துக்காரெல்லாம் புட்டுக்கணும் ஓடி போட போகிறான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்றதுனால தான் அவன் திராவிடம் அது இதுன்னு ஏமாற்றி தெரிஞ்சுக்கினுக்கிறான். நாடு முழுவதும் அல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் இது சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. அதிகாரம் இருக்கு. நீங்க சட்டமன்றத்தில் இதுல ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்றதுன்னா பண்ணி நீங்க சட்டமன்றத்திலே அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் எங்க அறிவிக்கிறான் சட்டமன்றத்தில்? அவன் ஒன்றிய அரசு கேளு. இவனுக்கு தனியா ஒரு ஒன்றிய அரசு, மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம சீராக இருந்தா இதெல்லாம் தேவையே கிடையாது.